நிஜ சம்பவத்தை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம எப்பொழுதும் ஒரு சிறு கதை இல்லைன்னா ஒரு நிஜ சம்பவம், ஒரு லைவ் எக்ஸாம்பிள், இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு நிஜ சம்பவத்தை பற்றி நம்ம பேசுவோம். சம்பவம் அப்படின்னு சொல்கிறத விட சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. எல்லாரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அதாவது ஒரு ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு முன்னாடியோ, ஏன்னா அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டு சைடும் கொஞ்சம் எட்டி பாருங்கள். என்ன தெரியுதுன்னு கொஞ்சம் எட்டி பாருங்களேன். ஜன்னலை ஒட்டி கொஞ்சம் தூரம் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல செடி கொடி எல்லாம் தெரியும். எஸ், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரெயினை ஒட்டி கொஞ்சம் பாருங்கள் என்ன தெரியுதுன்னு. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். தண்ணியை குடிச்சு அப்படியே நம்ம தூக்கி போடுறது தான். டீ குடிச்சிட்டு அப்படியே டீ கப்ஸை தூக்கி போடுறது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த அலுமினியம் ஃபைலில் கன்வீனியண்ட்டாக ரொம்ப சௌரியமாக இருக்குது நமக்கு தூக்கி போடுறதுக்கு, இல்லையா? தூக்கி போடுறோம். பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த கவர்ஸ் அப்படியே தூக்கி போடுறோம். யோசிச்சு பாருங்களேன், இந்தியா ஃபுல்லாக எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்ஸ் மட்டும் நம்ம பேசுவோம். ரயில்வே ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. டிராவல் பண்ணுற அத்தனை பேரும் இப்படி சாப்பிட்டு குப்பையை வெளியே போட்டுகிட்டே இருந்தோம்னா எவ்வளவு குப்பை சேரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டன்னு கணக்கான குப்பைகள் யார் கிளீன் பண்ணுறது? நம்ம வந்து என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைய பேசுகிறோம். இந்த மாதிரி அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்செலாம் நிறைய நடக்கும்போது நம்ம வந்து கோ கிரீன், சேவ் த என்வாரன்மெண்ட், இப்படி நிறைய ஸ்லோகன்ஸை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி டாபிக்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கவர்மெண்ட் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அழகாக ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கு, இல்லையா? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஒவ்வொருத்தரும் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் திருந்தினா மட்டும்தான் அந்த நாடு திருந்தும். ஒவ்வொருத்தரும் மாறினா மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். குப்பைகளை நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போடாமல் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும், ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் டஸ்ட்பின் இருக்கும், இல்லைன்னா டஸ்ட்பின் பேக்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க. அதில் போய் அந்த குப்பைகளை போடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போய் குப்பைகளை போடுவோம். நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போடாமல் டஸ்ட்பின்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் க்ளீனாக இந்த கண்ட்ரியை வச்சுக்கிறது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதுதான் என்னோட மெசேஜ். போக நிறைய பேசுவோம். வாழ்த்துக்கள், நன்றி.